ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. 5 வருஷம் கழிச்சு தன்னோட மனைவி காவிரியை பார்க்குற அந்த ஒரு தருணம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவரால் தான் உணர முடியும். விஜயோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவருக்கு உண்மை தெரிஞ்சிருந்தாலும் அட்லீஸ்ட் நம்ம காவேரி முன்னாடி போய் நின்னோன்னா கண்டிப்பாக எல்லா ஞாபகங்களும் காவேரிக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சி தான் காவேரி முன்னாடி போய் பேச போகிறாங்க. ஆனால் காவேரி சைட்லேருந்து என்ன யோசிக்கிறாங்க, பார்த்ததும் தன்னோட ட்ரீம் பாய் அப்படின்றத தவிர்த்து இன்னொரு பக்கம் அம்மோட டேடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அவங்க அம்மாவுக்கு. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, கண்முன்னே போயிட்டு வருது நம்ம சாரதாமாவுக்கு விஜய்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா பாட்டி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியாக போய் நிற்கிறாங்க. ஓகே, காவேரிக்கு ஞாபகம் வரல, எப்படியாவது ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி தான் என்ன பண்ணுறாரு விஜய் ஏதாவது பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு போகிறாரு. இந்த தருணத்தில் நம்ம சாரதாமாவுடைய பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தும் போது அது காவேரியோட உயிருக்கே ஆபத்தாக அமையும் டாக்டர் சொன்னதை வச்சு என்ன பண்ணுறாங்க, அப்படி ஏதாவது சொல்லிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, விஜய்கிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக நடந்துக்கிறாங்க. கண்டிப்பாக எவ்வளோ பாசமாக இருந்தத திடீர்னு இப்படிலாம் பேசும்போது யாராலையும் தாங்கிக்க முடியாது இல்லையா. அதே ஒரு எமோஷ்னலான ஃபீலிங்ஸில் தான் விஜயும் இருந்தார். அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, வேறு வழி இல்லாமல் அப்படியே கிளம்பி போய்ட்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம சாரதாமாவோட மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்த ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா, இவர் இக்கட்டான சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை தான் இருந்திருக்காரு. இதை மாதிரியே தாத்தா பாட்டி சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா காவேரிக்கும் மனசு தாழலை. ஏம்மா அவர் ஏதோ பேசுகிறதுக்காக வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் இப்படி மூஞ்சி காட்டுற மாதிரி பேசி அவரை துரத்தி அனுப்பிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்க, ஒரு சைடில் சொன்னாலும் நம்ம சாரதாம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த தருணத்தில் சும்மா இப்படியே பேசிகிட்டு இருந்தால் தொடர்ந்து இதை பற்றியும் பேசிட்டு வருவாங்கடி, நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து காவேரி கிட்ட சொல்லிவிட்டு கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது மாப்பிள்ளை தம்பியை பார்த்து பேசி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. அம்மா பேசுனதை கேட்டு ஒன்றுமே புரியாத சூழ்நிலையில் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு போயிட்டு நிற்கிற விஜயை பார்த்து சாரதாம்மா பார்த்து என்ன பண்ணுறாங்க, மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டதும் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் விஜயும் தவிக்க, என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்களை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரியோட நிலைமையை பற்றியும் புரிய வைக்கிறாங்க. அதாவது பழைய ஞாபகங்கள் ஏதாவது சொல்லும்போது காவேரிக்கு ஏதாவது ஆபத்தான நிலைமை ஏற்பட்டுடுமோ அப்படின்ற பயத்தில் தான் தம்பி நான் இப்போதைக்கும் சொல்ல விடாமல் தடுத்தேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க தாத்தா பாட்டி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இல்லையா, விஜய் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் பற்றி விஜய்கிட்ட சொல்லி பார்த்திங்கன்னா அவரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. பெரிய மோசம் பண்ணியிருக்காங்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டியை பற்றி சொன்னாலும் அவங்க சொன்னது உண்மையான ஒரு விஷயந்தான். ஏன்னா யாருமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கவே முடியாது. குழந்தை பிறந்திருக்கு, தன்னோட மகளும் பழைய நினைவுகள்லாம் இழந்துட்டுருக்கா. இந்த சமயத்தில் தன்னோட பேரனோட வாழ்க்கையை மட்டும் யோசித்து, அதாவது சுயநலமாக யோசித்து இப்படியே தன்னோட பேரனையும் கொள்ளு பேத்தியும் என்ன பண்ணுறாங்க, தனியாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கிறாங்க. இப்போ விஜய் தம்பி உயிரோடு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அப்போ எல்லாத்தையும் கேட்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தானே இருக்கும். கண்டிப்பாக அதை அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. இன்னொரு பக்கம் விஜய்கிட்டையும் இந்த ஃபேமிலி இந்த மாதிரி போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியை பற்றியும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஆப்போசிட்டடாக சொன்னதுனால 2 பேருக்குமே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த 5 வருஷம். ஓகே, விஜய் வந்துட்டார், அப்போ காவேரியோட நிலைமை மாறிடும், கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுவா காவேரி அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் சாரதாமா இருக்காங்க. அதே ஒரு நம்பிக்கை தான் விஜயும் தன்னோட அத்தைக்கிட்ட சொல்கிறாரு. இதனால் என்ன பண்ணுறாங்க, சாரதாம்மா சந்தோஷத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பயங்கர கோவத்தோடு என்ன பண்ணுறாரு விஜய் இருக்கார். ஏன்னா இந்த பக்கம் அவங்கக்கிட்ட என்ன சொல்லி வச்சுருக்காங்க, விஜய் இறந்து போயிட்டதாகவும், இன்னொரு பக்கம் இவங்கக்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஃபேமிலி இங்கேருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா விஜயோட கோபம் இன்னும் அதிகமாகுது. அதே கோபத்தோட வீட்டுக்கும் போகிறாரு. விஜய் குழந்தைய ஸ்கூலில் விட்டுட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, குழந்தைய கேட்குறாங்க. பயங்கர கோபத்தோடு போன விஜய் என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா விஜய், எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தானே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா சித்தி ஒரு பக்கம் சொன்னாலும் தாத்தாவெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பதில் பேச முடியல. ஏன்னா அவர் பண்ணது தப்புன்னு அவரே உணர்ந்துடுறாரு.
என்ன பண்ணுறது, இந்த பக்கம் திரும்ப திரும்ப எதுக்காகப்பா இவ்வளோ கோவப்படுற, போனதெல்லாம் போகட்டும், இனிமேல்ட்டு வந்து குழந்தையோட சந்தோஷமாக இருக்க பாரு அப்படி இப்படின்னு தான் சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த கேள்வியும் வந்து எழுப்புறாங்க. அந்த ஃபேமிலி கிட்ட நான் இறந்து போயிட்டதா வந்து சொல்லியிருக்கீங்கல்ல, ஏன் இப்படிலாம் வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தன்னோட சைட்லேருந்து எந்த அளவுக்கு கேள்வி கேட்க முடியுமோ விஜய் வந்து அந்த அளவுக்கு வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க. வேறு வழி இல்லைப்பா, வேறு என்ன பண்ண முடியும், அந்த பசுபதியால் ஏற்கனவே நிறைய பிரச்சனையை வந்து தாண்டி தான் நீங்கள் வந்திருக்கீங்க. பெரிய பெரிய பிரச்சனைலாம் வந்திருக்கு. இது வரைக்கும் நீ வந்து காவேரியோட சேர்ந்து வாழ்ந்திருக்க, அதை விட பிரச்சனையை தான்ப்பா நீ அதிகமாக அனுபவிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க சைட்லேருந்து நியாயத்தை வந்து சொல்கிற மாதிரி சொல்ல விஜய் இன்னும் வந்து கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் சைட்லேருந்து என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு கேள்வியை தான் உங்ககிட்டயும் கேட்குறேன். சித்திக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அதுக்காக சித்தியை விட்டு நீங்கள் விலகி போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது எப்படிப்பா முடியும், அதே கதை தான், தப்பை நியாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா கிட்ட பயங்கரமாக கத்த, இன்னொரு பக்கம் சாரதாம்மா பார்த்து பேசின விஷயங்களையும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. என்னோடய வாழ்க்கையில் நீங்கள் பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாமே போதும், இனிமேல்ட்டு நானும் என் குழந்தைய வந்து பார்த்துக்கிறேன், யாரும் என்னோடய வாழ்க்கையில் வந்து தலையிட தேவையில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. என்னப்பா விஜய் இப்படிலாம் பேசுறிய அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பேச, நீங்கள் பேசவே பேசாதீங்க தாத்தா, நீங்கள் இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்த்ததே இல்லை தாத்தா அப்படின்னு தாத்தா மேலே பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. என்னப்பா விஜய் ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, வேறு என்ன தாத்தா, நானும் காவிரியும் ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட ஒரே ஜீவன் நீங்கள் மட்டும்தான், நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், என்னோடய தாத்தான்றதை தாண்டி நீங்கள் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் தாத்தா இருந்திருக்கீங்க, ஆனால் நீங்களே என்னோடய வாழ்க்கையில் விளையாடிட்டீங்களே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக வந்து அவங்க தாத்தாவை பற்றி கேட்க, தாத்தாவாலையும் வந்து எந்த ஒரு பதிலும் வந்து சொல்ல முடியாமல் அப்படியே கூனி குறுகி போய் நிற்கிறாரு. அதனாலேயும் உங்கள் எல்லாரையும் நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வார்த்தைகளாக வந்து விஜய் பேச தாத்தாவில் வந்து தாங்கிக்கவே முடியல. இருந்து கோபத்தோட வந்து விஜய் ஒரு பக்கம் பேசிட்டு போக, இந்த பக்கம் தாத்தா ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. அன்பரசு ரெண்டு பேருமே சரி விடுங்க மாமா, விஜயோட கோவம் எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும், அவனாலாம் உங்ககிட்ட வந்து பேசாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. சாரதம்மா விஜய் பற்றி கங்கா அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நிவினும் இந்த விஷயத்தை பற்றி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. யமுனாவும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க இதை கேட்டதுக்கப்புறமா. என்னம்மா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க என்னால் வந்து நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாண்டி, எனக்கும் வந்து அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியில் வரவே முடியல, என்னால் நம்பவே முடியல, ஆனால் நேருக்கு நேர் நான் விஜய் தம்பியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இப்போதாம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அக்காவுக்கு பழைய ஞாபகங்கள் எதுவுமே வரலையாம்மா, மாமாவை பார்த்து கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லடி அவளோட குழந்தைன்னு தெரியாமலே அந்த குழந்தை மேலே பாசத்தை வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய பற்றி தாண்டி அடிக்கடி வந்து பேசிகிட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேத்தியை பற்றி வந்து பேசிகிட்ருக்காங்க. அடுத்ததாக கங்கா கிட்டேயும் இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறமா கங்காவும் குமரன் வந்து கேட்டுட்ருக்காங்க. குமரன் கிட்டேயும் இந்த விஷயத்தை பற்றி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எப்படி விஜய் வந்து உயிரோடு இருக்காருங்க, இனிமேலாவது காவலோட வாழ்க்கை நல்லபடி அமையும் அப்படின்ற சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்ல, நீ சொல்கிறது சரிதான் கங்கா, எப்படியாவது விஜய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காவிரியோட மனசில் இடம் பிடிச்சி எப்படியாவது பழைய ஞாபகங்களை வந்து திரும்பி கொண்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம நிவினுக்கும் பயங்கர சந்தோஷம் விஜய் வந்து இருக்கிறத நினச்சி. நாள் பார்த்திங்கன்னா விஜயோட கோபம் வந்து அதிகமானது தான் அதிகம். அதனால் தாத்தா வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு, ஒருவேளை நம்ம காவிரியை பார்த்து பேசுறதன் மூலிமா நம்ம விஜயோட கோபம் வந்து மாறும் இல்லையா, அதனால் வந்து காவேரியை பார்க்குறதுக்காக தாத்தா வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. இதுக்கப்புறமா காவேரியை பார்த்த தாத்தா பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் வர வைக்கிறதுக்காக பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்களா, இல்லை இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி புதுசாக வந்து காவேரி கிட்டே போய் பேச போகிறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.